வெல்கம் டு ஸ்ரீரங்கம் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அட்டகாசமான டிஷ் வந்து மாங்காய் இஞ்சி ஊறுகாய். ஸோ இது ஒன் ஆஃப் த ரா ஊறுகாய். ஸோ நம்ம நிறையா தாளிப்பு இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ மாங்காய் இஞ்சி வந்து ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் மெடிசினல் ப்ராப்பர்ட்டி உள்ள வெஜிடபிள். ஸோ நாம் வந்து பிராங்கோ டைலேட்டர் சிரப்லாம் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக ஃப்ரீக்வெண்ட்டாக நாம் மாங்காய் இஞ்சி டயட்டில் சேர்த்துட்டானாலே போதும். ஏன்னா ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் போன்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஆயுர்வேதிக்கில் இந்த மாங்காய் இஞ்சியோட ரூட் வந்து எக்ஸலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாம் வந்து கேரட்டு, குக்கும்பர் அதெல்லாம் பீல் பண்ணுற மாதிரி ஸோ இந்த மாங்காய் இஞ்சியை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நாம் வந்து பீல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா இஞ்சிங்கிறதுனால அது மண்ணுக்கு அடியில் இருக்கும். ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் சாயில் பாக்டீரியாஸ் ஆர் மோர். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து அம்மா வந்து தின்னாக கட் பண்ணுறாங்க, தின் ஸ்லைசஸாக ரவுண்டாக. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன க்யூபாக நாம் வந்து அந்த கல்யாண கட் மாங்காய் பீஸ், இன்ஸ்டன்ட் மாங்காய் பண்ணுற மாதிரி நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி க்யூபிக்கலாக கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து தின்னாக கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா மாங்காய் இஞ்சிக்கும் நாம் வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நடுவில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். முடித்ததுக்கப்புறம் கூட சால்ட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து கையில் தொடக்கூடாது. ஸோ சால்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து தாளிப்பு. ஸோ இது வந்து ஒரு ரா ஊறுகாய். நாம் இதை வந்து குக்லாம் பண்ண மாட்டோம். ஸோ வெறுமா இதுக்கு வந்து தாளிப்பு ஃப்ளேவர்ஸ் மட்டும் போட போகிறோம். ஸோ ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய். ஸோ சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு பச்சை மிளகா. ஏன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப காரம் வந்து இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் மாங்காய் இஞ்சிக்கு. அதனால் ஒரு 100லேருந்து 150 கிராம் மாங்காய் இஞ்சிக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா போதுமானது. இதில் ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/2லேருந்து 1 டீஸ்பூன் வந்து ஜீரா. ஸோ நல்லா பச்சை மிளகாயை வதக்கிட்டு எண்ணெயில் இந்த மிக்சரை டைரெக்டாக நாம் வந்து மாங்காய் இஞ்சியில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இட் வில் கிவ் ஒண்டர்ஃபுல் ஃப்ளேவர். ஸோ உங்களுக்கு காரம் ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் இதில் வந்து ஒரு 1/2 மூடி லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் வந்து இட் வில் கிவ் வெரி குட் ஃப்ளேவர் ஆஸ் வெல் அஸ் அந்த மாங்காய் இஞ்சியோட ஸ்கின்னை வந்து ரொம்ப டெண்டர் பண்ணிடும். ஸோ அதனால் நாம் ஒரு 3-4 டேஸ் ஸ்டோர் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது நமக்கு வந்து அட்டகாசமான ஃப்ளேவராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ தயிர் சாதத்துக்கு வந்து ஒரு பக்காவான சைட் டிஷ், அடிச்சிக்கவே முடியாது. இட் வில் ஆல்சோ இன்டியூஸ் டைஜஷன் அண்ட் இட் ஆல்சோ ஹேட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அவ்வளோதான், ரெடி. ஸோ இந்த மாங்காய் இஞ்சி ஒரு 5 to 7 டேஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் நாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அம்மா ஸ்டைல் ஊறுகாய், எஸ்பெஷலி டியூரிங் சம்மர் டேஸ், மாங்காய் இஞ்சி பிக்கிள் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.